வெல்கம் டு யூசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்ட் டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா CO2 இன்ஹேலர். CO2 இன்ஹேலர் எதுக்காக இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் ஏர் பொல்யூஷன்ஸுங்கிறதெல்லாம் இப்போலாம் ரொம்ப காமனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெல்லி சைடில் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெல்லி சைட்ஸில் மோஸ்ட்டாகவே ஏர் பொல்யூஷன்ஸ் அதிகமாகவே ஏற்படுது. இப்போ வர்ற செப்டம்பர் மந்த்ஸில் நம்ம போன வயசு நியூஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா, டென்சிட்டி அங்கே குளிர்காலம் வேறு இப்போ ஆரம்பிக்கிற டைமில் பொல்யூஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஏர் பொல்யூஷன்ஸ் அவங்களால வெளியே நடமாடக்கூட முடியாது. ஸோ இது அவங்க ஒர்க்குக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரி சைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இதை விட மோசமாக இருக்கும். அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே ரொம்ப இதாக இருக்குது. பொல்யூஷன்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, அவங்களால மூச்சு விட முடியாது, ஆஸ்துமா பிரச்சனை, நிறையா ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறையாவே ஏற்படும். ஸோ தென் பொல்யூஷன்ஸும் அதிகமாகிட்டே இருக்கனால அங்கே மக்கள் வாழ்கிறதுக்கான இது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறதே ரொம்ப சிச்சுவேஷன் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த CO2 இன்ஹேலர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். நம்ம பொல்யூஷன்ஸ்க்காக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிராணி போக தான் வந்துட்டுருக்கு நமக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன்ஸ்க்காக நம்ம இங்கே சாம்பிராணி போக தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கேஸ் சென்ஸ் ஆகுது அப்படின்னா, கேஸ் சென்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, கீழே அந்த இதை மானிட்டர் பண்ணி நமக்கு அந்த பியூரிஃபையர் வழியாக கீழே சக் பண்ண ஆரம்பிச்சிடும் பியூரிஃபையர். இப்போ பியூரிஃபையர் சக் பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு கேஸாக மேலே வெளியே பியூரிஃபைடான கேஸாக மேலே வெளியே நமக்கு இதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 12 volts அடாப்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு வர AC கரண்ட்டை DC கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். அதுவும் நமக்கு 12 volts DCயாக இதை கன்வெர்ட் ஆகும். ஸோ 12 volts DC என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே பவர் சப்ளை போர்டுக்கு வரும். இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு அங்கேருந்து வர்றது 12 volts. 12 volts என்ன பண்ணுன்னா, இது 5 voltஆக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ எதுக்காக 5 voltஆக கன்வெர்ட் பண்ணி தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ESP32க்கு தான். இங்கே இருக்க ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் தான். மைக்ரோ கண்ட்ரோலுக்கு 5 volt தான் தேவைப்படுது. ஸோ அதுக்காக இது பவர் சப்ளை போர்டு நமக்கு 5 voltஆக கன்வெர்ட் பண்ணி தரும். தென் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலே, இந்த அடுத்து ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு பஸர் அட்டாச் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு A2C LCD. இதில் முன்னாடி காமிச்ச மாதிரி ஏர் இஸ் க்ளீன், பியூரிஃபையர் ஆஃப் இருக்கும். நமக்கு ஏர் க்ளீனாக இல்லை அப்படின்னா நமக்கு கேஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு, பியூரிஃபையர் ஆன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே தான் இதுதான் பியூரிஃபையர். ஸோ இதுதான் பியூரிஃபையர் நமக்கு. ஸோ இந்த பியூரிஃபையரில் கீழே இன்லெட் மூலமாக கேஸ் சக் பண்ணப்பட்டு மேலே நமக்கு பியூரிஃபைடு கேஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல், இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்குன்னு சொல்லியிருப்போம், நமக்கு 5 voltஆக கன்வெர்ட் பண்ணி தரதுக்காக. தென் இங்கே யூஸ் பண்ணிருக்க ESP32ங்கிறது இந்த மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா, இங்கே வர சிக்னல்ஸை இங்கே சென்சார்ஸ்லேருந்து வர சிக்னல்ஸை எல்லாத்தையுமே இது கலெக்ட் பண்ணி மற்ற சேல்ஸுக்கு என்ன அவுட்புட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுதான் முடிவு பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸரை ஆன் பண்ண வைக்கிறது, அது போக பஸரை ஆன் பண்ண வைக்கிறதுக்கு, தென் இங்கே இருக்க பியூரிஃபையர் ஆன் பண்ணுறதுக்கும், தென் இந்த மாதிரி LCDயில் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கும் இதுதான் நமக்கு இதுதான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் பிரெயினை ஆக்ட் பண்ணி அவுட்புட்டை நமக்கு தரும். தென் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிலேங்கிறது ஆட்டோமேட்டிக் சுவிட்ச்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சுவிட்ச்னாவே ஆன் ஆஃப் பண்ணுவோம், இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆஃப் பண்ணிக்கும். தென் பஸர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பஸர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அலர்ட் பண்ணுறதுக்காக பஸர் அடிக்கும். தென் I2C LCD இந்த LCD நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகும், என்ன ஆகுது அப்படிங்கிறது. ஏர் க்ளீனாக இருக்கா, ஏர் க்ளீனாக இருக்குது, பியூரிஃபையர் ஆஃப் ஆகிருக்கு, இல்லை கேஸ் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா கேஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு, பியூரிஃபை ஆஃப் பண்ணியிருக்கேன் காமிக்கும். தென் இந்த பியூரிஃபையரில் நமக்கு இந்த சைடில் கீழே சக் பண்ணி மேலே நமக்கு இது கொடுத்துரும். தென் இங்கே ஒரு MQT சென்சார். இந்த சென்சார் தான் நமக்கு என்ன பண்ணுன்னா, கேஸில் நமக்கு ஏதாவது டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ் ஆகுது இண்டஸ்ட்ரி சைட்ஸில், இல்லை பொல்யூஷன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத இதுதான் நமக்கு சென்ஸ் பண்ணி நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு இதுதான் சொல்லும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஆல்.